அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஜோஹரில் இருக்கக்கூடிய ஸ்கூலுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய புத்து வில்லேஜுங்கிற இடத்துல வந்திருக்கோம். வாங்க அந்த வில்லேஜுக்குள்ள என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இதுதான் அதுக்கு போகக்கூடிய வழி. இப்போ நம்ம பார்த்ததுன்னா இந்த இடத்துல வந்து சிலையோட வச்சுருக்காங்க. இது சைனீஸோட ஸ்பெஷலான இடம். இங்கே நம்ம பார்த்தோன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நிலையம் பாரு, அழகாக ஒரு சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. அதோடைய வந்து கீழே இறங்கி போனோம்னா ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வர வேண்டியதான். வாங்க இனி உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்து சேர்மே வந்து மூங்கிலே செஞ்சுருந்தாங்க. உட்காரதுக்கு ரொம்ப அழகாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் வந்து நார்மலாக நம்ம சேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னில் செஞ்சதுனால எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லா வந்துச்சு. உட்காந்து பார்க்க ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நம்ம உள்ள வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகான ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இல்லை செம்ம சூப்பரான இடம். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்து செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல அழகாக குழந்தைங்க விளையாடுறதுக்கும் சரி பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க. டெடி பியர்ஸ் மாதிரி பியர் பேட்டர்னில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட இன்னொன்று ஹைலைட் என்ன அப்படி பார்த்தோம்னா, இதை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம மூவ் ஆகலாம். பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து சேஃப்டியோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லா பேருமே. இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஃபீலிங்ஸை. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இதை விளையாடலாம். அந்த அளவு செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு தேவையான ப்ளே கிரவுண்டுமே சின்னதாக ஒன்று வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லா பேருமே நல்லா வந்து விளையாண்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மூங்கிலே செஞ்ச வித்தியாசமான ஊஞ்சல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பார்த்தாலே தெரியல, ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அருமையாக செம்மையாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா மூங்கிலே வந்து நிறைய ஊஞ்சல் அங்கங்கே கட்டி வச்சுருந்தாங்க. இதே வந்துட்டு இருந்தாங்க. வெயிலும் கூட பார்க்கல, அந்த வந்து எல்லா பேரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்த. செம்ம சூப்பராக எல்லா பேரும் ஃபன்னி வீடியோஸில் எடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டான முயல் குட்டி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே அழகாக இருக்கிற இடமே உண்மையிலே. அப்புறம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்தாப்பில் சேர்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இடம்லாம் நிறையா இங்கே வந்து அழகழகாக இருந்துச்சு. அப்படியே நான் பார்த்தேன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குருவி குழுக்குள்ளே வந்து உட்காந்துருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புலலாம் வந்து செம்ம சூப்பராக வந்து அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த இடமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மூங்கிலே வந்து அழகாக பலகை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இதோட ஃபீலுமே. எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நானும் இந்த இடத்துக்கு வந்தனால
ஒவ்வொன்றும் வந்து உட்காந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. உண்மையிலே மூங்கில் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் பிஞ்சு போகாதில்ல, அந்த அளவு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே செஞ்சு வச்சுருக்க அந்த கூடு மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சிலும் அதுக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூங்கிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இது நம்ம மேலே ஏறி போய் கூட நம்ம உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவு வந்து ஃபுல் மூங்கிலே செஞ்சு செம்ம சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. பெட்டு ஒன்று தான் மிஸ் ஆகுது, இருந்தால் போதும் இந்த இடத்துல பெட்டை போட்டு தூங்கிக்கலாம். அந்த அளவு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் வந்து இந்த மூங்கில் வந்து இந்த இடத்த வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே லைட்டிங்கோட செம்ம சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் தான். இதுவுமே மூங்கில் தான். உட்காந்தோம்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீலு அந்த மாதிரி வேணுங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். டைம் ஆக ஆக அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சன் கொஞ்சம் அப்படி கூலிங் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. மூங்கில் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்லேயே வந்து அழகாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்குது. மூங்கில் வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் அழகாக வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆகி ப்ரைடலுக்குலாம் வரவங்க வந்து செம்ம சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அந்த அளவு வந்து இடம் அழகாக இருக்குது. நேச்சுரலை யார் விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவு நேச்சுரலாகவே வந்து மூங்கில் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. மூங்கிலே வந்து படி செஞ்சு சைடு பிடிக்காம வச்சு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி அந்த அளவு வந்து இது செம்ம சூப்பராகவும் நல்ல உயரமாகவும் வந்து இது செஞ்சுருக்காங்க. ஏறது சவுண்டு கேட்குது. எல்லாமே மூங்கில் செம்ம சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பிடிச்சி ஏறக்கூடாதுன்னு சரி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. இது கை மாதிரியே வந்து கை விரல் மாதிரியே வந்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. மேலேருந்து வியூ செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓவரால் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல, இடமும் சரி அதோட அமைப்பும் சரி செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தாலும் குட்டியாக வந்து குருவியெல்லாம் உள்ள இருக்குது. பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குல்ல. இது சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வந்து ஓகே தான். ஒவ்வொருத்தவங்க 2 பேரை ஏறி வந்து இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். குருவி குட்டி போட்டிருக்கு, குருவி குஞ்சு அழகாக இருந்துச்சு. அவள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போதும் நம்ம கிளம்பிடலாம், கீழே இறங்கிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இதை சைடுலேயே நம்ம மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கையில் ஏறி அதை நம்ம தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவு வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஃபீல் எனக்கு மாஷால்லா. இந்த இடம் ரொம்ப அழகாகவும் செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஷால்லா மலேசியாவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ. மாஷால்லா. இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி, பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கும் சரி, நல்லா வந்து பீஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நேச்சுரலாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவு இந்த இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ப்ரைடல் ஷூட்டும் வந்து நிறையவே வரப்போக தான் இருக்காங்க. அந்த அளவு இந்த இடம் வந்து நேச்சுரலாக செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். அந்த வியூவில் வந்து அப்படியே கீழே இருந்து இறங்கி வந்துட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு இடம் இருந்துச்சு. செம்மையாக இருக்குல்ல. இது ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு டிசைனில் வந்து அவங்க கல்ச்சர் ரிலேட்டடாக வந்து அது சைனீஸ் அவங்களோட இடம் தான் இது. அவங்க கல்ச்சர் ரிலேட்டடாக வந்து எல்லாமே வந்து எழுதிருந்துச்சு. பிக்சர்ஸ் அதுமாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கி போனோம் அப்படின்னா சைனீஸ் டெம்பிள் ஒன்று இருக்குது.